ஈரோடு அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவத்தின் தொடர்ச்சியாக கிராமங்கள் வாரியாக வசிப்பிடங்கள் கணக்கெடுக்கக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது. இந்த பணியில் ஈரோடு போலீசாருடன் நீலகிரி, நாமக்கல் மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசாரும் ஈடுபட்டிருக்கின்றனர். ஈரோடு மாவட்ட செய்தியாளர் இணைகிறார், அவருடன் பேசலாம். செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த பணியில் பல மாவட்ட காவலர்கள், அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எப்படி செய்ய போறாங்க இந்த பணிகளை? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இருக்கக்கூடிய விளக்கேத்தி மேகரையான் தோட்டத்தில் முதிய தம்பதியினர் ராமசாமி, பாக்கியம் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் தற்பொழுது போலீசார் தீவிரமான ஒரு விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேற்கு மண்டல ஐஜி தலைமையில் உயர் அதிகாரிகள் முகாமிட்டு ஒரு தீவிரமான ஆலோசனை நடத்தினார்கள். ஒரு 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நேற்று 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த தனிப்படைகளுடைய எண்ணிக்கை 10ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருபுறம் தனிப்படையினுடைய போலீசாரினுடைய விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பெருந்துறை உட்கோட்ட பகுதிகளுக்கு உட்பட்ட வசிப்பிடங்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள், சந்தேகப்படும்படியான நபர்கள் ஆகியவற்றை கண்காணிப்பதற்காகவும் அவர்களை கணக்கெடுப்பதற்கான அந்த பணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. இந்த பணியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்ட போலீசார் மட்டுமல்லாமல் இந்த பணியில் நீலகிரி, நாமக்கல் மற்றும் தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசாரும் 250 பேர் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று தொடங்கிய இந்த பணிகள் தொடர்ச்சியாக ஒரு 4-5 தினங்களுக்கு தொடர்ந்து நடத்தப்பட இருக்கின்றது. பெருந்துறை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காஞ்சிக்கோவில், பெருந்துறை, சென்னிமலை, வெள்ளோடு, அரச்சலூர், சிவகிரி மற்றும் கொடுமுடி ஆகிய காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட இந்த கிராமங்கள் பகுதிகளில்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. குறிப்பாக தனியாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள், முதியவர்கள் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்கள், கீழ்பவானி கால்வாய் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், புதிதாக வாடகைக்கு வந்த நபர்கள் ஆகிய முழு விபரங்களையும் போலீசார் சேகரிக்க இருக்கிறார்கள். அதே போன்று வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விபரங்களையும் முழுமையாக சேகரிப்பதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கடந்த 24ஆம் தேதி முதல் கடந்த 1ஆம் தேதி வரையிலான இந்த பகுதிகளில் பொது இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆய்வு மற்றும் கணக்கெடுப்பின் போது ஏதேனும் சந்தேகப்படும்படியான நபர்களோ அல்லது சிசிடிவி காட்சிகளோ தென்பட்டால் உடனடியாக அந்த உயர் அதிகாரிகளுக்கு அந்த தகவல் தெரிவிப்பதற்கும், சந்தேகப்படும்படியான அந்த நபர்களை சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரணையை நடத்துவதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தனிப்படை போலீசாரினுடைய அந்த விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில், மறுபுறமாக பெருந்துறை உட்கோட்ட பகுதிகளுக்கு உட்பட்ட இந்த காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட அந்த கிராம பகுதிகளில் போலீசார் வீடு வீடாக சென்று முழுமையான அந்த விசாரணை மற்றும் கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய இந்த பணியில் தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த கொலை சம்பவம் ஆனது பல்லடத்தில் நடைபெற்ற அதே சம்பவத்தின் அதே பாணியில் நடைபெற்றிருப்பதால் பல்லடத்தில் சிபிசிஐடி போலீசார் அந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த போலீசாரும் நேற்று இங்கு இந்த சம்பவ இடத்திற்கு வந்து இந்த விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் கரூர், நாமக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த கிரைம் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு தடயங்களை சேகரித்து இருக்கிறார்கள். இதுபோன்று இந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு தனிப்படை போலீசாரினுடைய தேடுதல் வேட்டை, விசாரணை என்பது தற்பொழுது ஒரு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.